ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல சுவையான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ரெசிபி. இன்றைக்கி உங்களுக்காக நான் அதை செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்காக நான் பெரிய கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விதை இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக சாம்பார் செய்ய பயன்படுத்துகிற சின்ன கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுட்டு வறுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை பயன்படுத்துனீங்க அப்படின்னா வேர்க்கடலை நல்லா கொஞ்சம் செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை வறுப்பட்டதும் இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க. வெந்தயத்தை கருக விடாமல் வறுத்துக்கோங்க. வெந்தயம் கருகிடுச்சு அப்படின்னா கசப்பு டேஸ்ட் வரும். இப்போ வெந்தயம் வறுப்பட்டு நல்லா வாசனை வந்ததும் இதோடவே 1 டீஸ்பூன் மட்டும் எள் சேர்த்துக்கோங்க. எள் நான் வெள்ளை எள் பயன்படுத்தியிருக்கேன், நீங்கள் கருப்பு எள் கூட பயன்படுத்திக்கலாம். எள்ளை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. எள்ளோட கலர் மாறி கொஞ்சம் படப்படன்னு வெடிச்சு வரும், அந்த அளவுக்கு நீங்கள் எள்ளை வறுத்துக்கணும். இப்போ எள் வறுப்பட்டுருச்சு. இந்த நேரத்தில் இதோட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஒரு 1 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம். அதுக்காக கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் 1 டீஸ்பூன் சீரகமும் மிளகும் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதோட 2 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இதோட காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறி வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் மீடியம் சைஸ் தக்காளி 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருக்கிற தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 தக்காளி சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம இதோட புளி சேர்க்க போகிறோம். அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா புளிப்பு டேஸ்ட் அதிகமாகிடும். அதனால் தக்காளி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்காக மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய்களை இதோட போட்டுக்கலாம். கத்திரிக்காயை போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகுறது வரை வதக்கிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை தனியாக எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கிரேவியோடு சேர்ப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம், ஆனால் அது தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் வதக்கிறப்பவே கத்திரிக்காய் நல்லா வதங்கிடும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வதக்கிறப்ப கத்திரிக்காயில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. கத்திரிக்காயோட கலர் இந்த மாதிரி நல்லா மாறணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நான் ஊற போட்டிருக்கேன். இப்போ இதை கரைச்சி நம்ம வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா மாறினதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்கான வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் வேர்க்கடலை விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த நேரத்தில் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறேன், அதனால் நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிக்க விட்டிங்க அப்படின்னா இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் கூட வற்றி நல்லா அழகாக எண்ணெய் மிதந்து வரும். மேலே பாருங்கள், நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட அருமையான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரியாணி, புலாவ், பிரிஞ்சு சாதம் இதோட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா இதோட கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.